யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, பேசிடுங்க பெரிய ஐயா. நான் கதைய அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, நான் தான் மாறி பேசுறேன். என்னடா லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. அங்க எதுக்குடா போன? உங்க மருமக துர்கா இருக்காங்களே, அவங்க சாதாரண ஆளே இல்லைங்க ஐயா. என்னாச்சுடா? சொல்றேங்க ஐயா. அடி வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்ற, உனக்கு வெக்கமல்ல? போன வீடா? பெரியயா பேசிட்டீங்களா? கதையை நான் எந்த இடத்துல விட்டேன்? அந்த ரவுடி பசங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சினா. போதும் போதும், கதை நிறுத்து. நீங்க தானே பெரியய்யா நந்தினி மேடம் கூட போனியே, என்னாச்சுன்னு கேட்டீங்க. அத சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ள போதும் நிறுத்துன்னு சொல்றீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு கிளம்பு. போன் வரதுக்கு முன்னாடி நல்லா தானே கேட்டீங்க. யாரு என்னத்த சொல்லி தொலைச்சாங்களோ தெரியல. சரி, நான் வாங்கிட்டு வந்த இந்த அல்வாவை சாப்பிடுங்க. ஆமா, அல்வா கொண்டுதான் போறேன். போங்கிறது அதான் சொல்றாருல்ல, போ. உங்களுக்காக சூடா ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். இப்படி கோவத்துல தட்டி விட்டுட்டீங்களே. அல்வா மொத்தமும் வீணா போயிடுச்சு. உங்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி, நான் போறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. என்னக்கா இவ? என்னாச்சுங்க? போன்ல யார் பேசுனா? எதுக்கு அவகிட்ட இவ்ளோ கோவப்பட்டீங்க? நான் அனுப்பின ஆளுங்களை ஒரு மரத்தையே புடுங்கி அதால அடிச்சு துவச்சு அத்தனை பேரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கா. ஆனா நம்ம கிட்ட என்ன சித்தப்பா, இவ அவனுங்க கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுதா மாதிரி கதை சொல்ற. இவ பெரியவரே, என்னது ஒரு மரத்தையே புடுங்கி அடிச்சாளா? அப்பா, இப்படிப்பட்டவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டுதா அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆனா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நான் அவளை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். பெரியவரே வாங்க. கடப்பா கனகாவுக்கு இவ்வளவு சக்தியா? சக்திமானா இருப்பா போல இருக்கே. கனகாவை நீவா போன்லாம் ஒரு மைல பேசிருக்கோமே. கோபத்துல கன்னத்துல அவனை கொடுத்தா என் கண்ணா என்ன ஆகும்? ஐயோ, இனிமே அவகிட்ட மரியாதையா பேசணும். தாயே, 9வது நாள் படையல் போட்டிருக்கேன்.
தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோமா. குத்தும் குறை ஏதாவது இருந்தாலும் அதை பொறுத்துக்கோ தாயே. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். அண்ட சராசரத்தையும் ஆட்டி வைக்கிற ஆதி தேவியே, அகிலம் எல்லாம் காக்கும் கௌரி பரமேஸ்வரியே, சாமுண்டி காத்தாயினி, காசி விசாலாட்சி காமாட்சி தாயே, உன்னோட திருவிளையாடலை என்னால புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு என்னை சுத்தி ஏதேதோ நடந்துருச்சு. எனக்கு ஒரு உயிர் ஆபத்து வந்து நீ ஏன் கதின்னு நான் உன் காலடியில வந்து விழுந்தேன். என்னை உள்ள நுழைய விடாம கதவை சாத்திக்கிட்ட. அப்படியுமே நான் உள்ள வந்தேன். சன்னதி கதவையும் மூடிக்கிட்ட. உன் குங்குமத்தால நான் வட்டம் போட்டேன், கையில கயிறு கட்டிக்கிட்டேன். ஆனா கூட அது எதுவுமே என்னை காக்கலையே. உன் காலடியில இருந்து தப்பிச்சு ஓடுனேன். கடைசியா என்னை மயக்கம் போட வச்சு என்னை கொல்ல வந்தவங்கள வதம் பண்ணிட்ட. இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு? கடைசியா நீயே வந்து எதுக்கு என்னை காப்பாத்துன? என்னையும் துர்காவையும் உன் பிள்ளைங்களா பாத்துக்கிற. இந்த படையலை தவிர என்னால உனக்கு என்ன தந்துட முடியும்? இந்த பிறவியையே உனக்காக அர்ப்பணிக்கிறேன் தாயே. கௌரி, அசோக் ஐயா கூப்பிடுறாரு. ஹலோ சித்தப்பா. சித்தப்பா இல்ல, சித்தி. துர்கா, கௌரி, எப்பவும் மாசாணி அம்மனை ஞாபகத்துல வச்சு மறக்காம படையல் போடுற. அவகிட்ட உன் மனக்குறையெல்லாம் சொல்லி பேசுற. ஆனா உன் சித்தி கிட்ட மட்டும் பேசணும்னு உனக்கு தோணல. என் அடியோட மறந்துட்ட தானே? எப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. அட அடேங்கப்பா, நல்லா பேச கத்துக்கிட்ட. என்னை வளர்த்தது யாராக்கும்? நீ தானே. ஆனா ஒரு வாரமா நீ என்கிட்ட பேசவே இல்ல, அது தெரியுமா உனக்கு? அதுவா, எனக்கு மனசே சரியில்லை துர்கா. 2 நாளைக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அத நான் சொல்லட்டுமா? வீட்டு ஓடு உன் தலையில விழ பாத்துருச்சு. வேதவள்ளி அம்மா கிட்ட போய் விஷயத்த சொன்ன. அவங்க கோவில்ல கங்கண வட்டம் போட்டு அதுக்குள்ள உன்னை உட்கார சொன்னாங்க. நீயும் அவங்க சொன்னதையே செஞ்ச. ஒரு கொலைகார கும்பல் உன்னை கொல்ல பார்த்தாங்க. இதெல்லாம் என் கனவுல வந்த மாதிரி இருந்துச்சு. பயந்து போய் எழுந்திருச்சா சின்ராசும் போன் பண்ணி அதையே சொல்லுச்சு. அப்புறம் நான் பக்கத்துல இருக்கிற கௌரியம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபத்தை ஏத்தி என் கௌரிய காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். அங்க நீ வேண்டினதும் அம்மன் என்ன கொல்ல வந்தவங்களை வதம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருச்சு. நம்மளை காப்பாத்த மாசாணி அம்மன் இருக்கிறப்போ நம்மளை யாரு என்ன பண்ணிட முடியும்? நீ என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் எனக்கு வர ஆபத்து கூட உன் கனவுல வந்து தெரியுது பாத்தியா? ஆமா, உன்னை நான் வயித்துல சுமக்கல, அவ்வளவுதான். அங்க உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு இங்க தெரிஞ்சிரும். கௌரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்குதான் முக்கியமா நான் உனக்கு போன் பண்ணேன். என்ன துர்கா? இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். ஒருத்தவங்க உன்கிட்ட வந்து ஒரு பொருளை கொடுக்கறாங்க. அத நீ வாங்கி வச்சுக்கிற. அப்புறம் கௌரி, கனவுன்னு சொன்னாலும் இதெல்லாம் நிஜத்திலயும் நடக்கும். அது நீ வாங்கி வச்சுக்கிட்டா நாமளே ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடக்க போகுது. அதோட ஆரம்பம் துர்காஷ்டமி அன்னைக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல துர்கா. நீ தேவையில்லாம குழப்பிக்காத. நான் சொன்னதெல்லாம் நடக்கிறப்ப எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் இங்க வீட்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. நான் போய் அதை பாக்குறேன். நான் சொன்னபடி உனக்கு வர பொருளை வாங்கி வச்சுக்க. சரி, நான் அப்புறம் உனக்கு போன் பண்றேன். சின்ராசு கிட்டயும் சொல்லிடு. நான் வச்சிருவா.
இந்தாங்க அண்ணே. கௌரிமா, துர்கா அம்மா என்ன சொல்லுச்சு? ம், சொல்றேன் அண்ணே. ம். கௌரி, போலாமா? கௌரி, கௌரி, இந்தாம்மா. உன்னை பார்க்க தான் வந்தேன் கௌரி. அம்மா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பனே. கௌரி, உன்னை பார்க்க வரணுங்கிறது எனக்கு கிடைச்ச உத்தரவு. அப்ப நான் தானே உன்னை பார்க்க வரணும். என்னம்மா இது, ஏதோ பெட்டி மாதிரி இருக்கு. இது தெய்வத்துக்கு உண்டான பேழை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்தாவோட திருவிளையாடல புரிஞ்சுக்க முடியலன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டேல்ல, அத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. துர்கா மூலமா ஒரு விளையாட்ட அந்த மாசாணி அம்மா ஆட போறா. அது என்ன விளையாட்டுன்னு எனக்கும் முழுசா தெரியாது. ஆனா அதுக்கான தொடக்க புள்ளியா இந்த பேழைய உன்கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அம்மா, நீங்க சொல்றதுலயும் செய்யறதுலயும் 1000 அர்த்தம் இருக்கும். இப்பதான் துர்கா ஃபோன் பண்ணி இதை சூசகமா சொல்லுச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆமா கௌரி, உனக்கு சேர வேண்டியது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அம்மா, தாயே. தாயே, உன் சாட்சியா உனக்கு சொந்தமானத கௌரி கிட்ட கொடுத்துட்டேன். கௌரி, அம்மனுக்கு உகந்த இந்த பேழைய நீ திறக்க வேண்டிய ஒரு காலம் வரும். அப்போ உனக்கான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்திருந்து அம்மனோட கட்டளைய நிறைவேற்றுறதுக்கு முறையா ஒரு படையல் போட்டுட்டு வா. அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத அவளே உனக்கு வழி காட்டுவா. சரிங்கம்மா. இத ஒப்படைச்ச இந்த நொடியில இருந்து ஆத்தாவோட திருவிளையாடல் ஆரம்பமாயிடுச்சு. அருமுகம், என்ன இது? ஒவ்வொரு சரக்கத்துலேயும் வருஷ கணக்கா தீர்க்க முடியாத நிறைய கேஸ் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு கேஸை இந்த வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணணும்னு போன வாரம் மீட்டிங்கில் கமிஷனர் சொன்னார்ல. ஆமா. நம்ம சரகத்தில் பெண்டிங் கேஸ் நிறைய இருக்கு மேடம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் 6 மாசத்துல மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லை மேடம், அவர் இறந்து போன அன்னைக்கு அவர் மனைவியும் இறந்துட்டாங்க.
ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்ததுனால இந்த கேஸ் ஃபைலை கொண்டு வந்து வச்சேன். கேஸை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு மேடம். அப்புறம் மேடம், சிங்கமும் முதலையும் அந்த ரவுடி பசங்களை எப்படி கொன்னு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். இத்தனைக்கும் கரண்ட்ல நடக்கிற கேஸ் இது. நம்மளை அலைய விடுது, ஆட்டி படைக்குது. இதுல 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை எப்படி மேடம் இன்வெஸ்டிகேட் பண்றது? அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளும் செத்துட்டான், அதோட அந்த ஆளோட பொண்டாட்டியும் இல்லை மேடம். ஆறுமுகம், இப்போதைக்கு இந்த கேஸ் கட்டை எடுத்து ஷெல்ஃப்ல வைங்க. சேகர் பாலு கேஸ்ல ஆன்சர் கிடைக்காம என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதா? கொண்டு போய் வைங்க. மன்னிச்சிரு தாயே, கை தவறி விழுந்துருச்சு. என்ன ஆறுமுகம், நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? கேஸ் கட்ல இருந்து அம்மன் போட்டோ கீழே விழுந்துருச்சு மேடம். அதான் ஆத்தா கிட்ட சாரி கேட்டேன் மேடம். இது ஏதோ கோவில் சம்பந்தப்பட்ட கேஸ் நினைக்கிறேன் மேடம். சரி, கேஸ் கட்டை கொண்டு போய் அந்த ஷெல்ஃப்ல வச்சிருங்க. சரிங்க மேடம். என்ன அகிலா? இல்லங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். புரியல, என்ன முடிவு? இல்ல பெரியவரே, துர்கா விஷயத்துல காலன் சாமி 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்காரு. ஆனா அது வரைக்கும் நாம எதுக்கு சும்மா இருக்கணும்? இங்கே இருந்துகிட்டு துர்கா நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கா. அவளை கொல்ல நமக்கு வேலை செஞ்சவங்கள ஒவ்வொருத்தனையும் காலி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அவளோட பார்வை நம்ம பக்கம்தான் திரும்பும். அப்படி அவ நம்மள ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம் அவளை முந்திக்கிட்டு காலி பண்ணணும். அவளை காலி பண்றதுக்காகத்தான் ஏதோ பண்ணி பார்த்துட்டுமே, எதுவுமே வழங்கல. இன்னதுன்னு இல்லாம என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணுமே கை கூடல. அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு வழியும் தெரியாமதான் நானே மலைச்சு போய் நிக்கிறேன். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கேரள நம்பூதிரி சங்கரன்னு ஒரு சுவாமி இருக்காரு. அவர் பிரசன்னம் பார்த்தா நடக்க போறது நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாராம். சரி, நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அவர்தான் ஜாதகம் பார்த்து சொல்லுவாராம். காசு பணத்தெல்லாம் மதிக்கவே மாட்டாராம். தான் கும்பிடுற சாமியை தவிர மனுஷங்களை கையெடுத்து கும்பிட மாட்டாருன்னு அவரை பத்தி பெருமையா சொல்றாங்கங்க. அகிலா, அவரை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவரை வச்சுதான் நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சோம். அவருக்கு என்ன இப்ப? அவரு சென்னைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம். உங்க பேரு சொன்னதுமே நம்ம வீட்டுக்கே வந்து பிரசன்னம் பாக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. காலன் சாமி ஒரு பக்கம் அந்த துர்கா கதையை முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தா கூட நாம நம்பூதிரிய வர வச்சு அடுத்து துர்காவால என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு
ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட நாம செஞ்சிடலாம்ல. ஆமாண்ணே, இப்போதைக்கு எதை தின்னா பித்தம் தெளியங்கிற மாதிரி தானே நம்ம நிலைமையும் இருக்கு. அண்ணே, அவரை வர வச்சிடலாண்ணே. நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். அவர் சம்மதிச்சதே பெரிய கொடுப்பனங்க. அதனாலதான். நிறுத்தகிலா, உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னக்கா? என்ன கேட்காம எதுக்கு இந்த வேலையை பார்த்தீங்க? ஏங்க, நாங்க நல்லது தானே பண்ணிருக்கோம், நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் எதுக்கு கோவப்படுறேன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எதை சாதிக்க முடியும் சொல்லுங்க? ஏங்க, அடுத்து துர்கா என்ன பண்ண போறான்னு தெரியாம எந்நேரமும் பயத்திலேயே இருக்க வேண்டியிருக்கு. நம்பூதிரியை கூப்பிட்டு பிரசன்னம் பார்த்தாலாவது அவ என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்ல. அதுக்காக தான் அவரை வர சொன்னேன். ஆமாப்பா, நம்பூதிரி கிட்ட ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்த்தா ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட துர்காவோட ஜாதகத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் தனியா கொடுத்து அவளை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே அவ செத்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளா? காலன்சாமி சொன்ன மாதிரி அவர்கிட்டயே இவ அவட்டையா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. அவரை வர வச்சலாம்ப்பா. முட்டாள், இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது.